அதாவது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ம் ரொம்ப அமைதியான ஒரு சூழல். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்து ஒரு 4 வரி கவிதை எழுதுறாரு. மேலோட்டமா படிக்கிற ஒருத்தருக்கு அது வெறும் சாமி கும்பிடுற ஒரு சாதாரண பக்தி பாடல மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா. நம்ம ஊர்ல அப்படி நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கணக்கீடுகளையும் அதோட ஆழமான அர்த்தங்களையும் கொஞ்சம் உற்று பாத்தீங்கன்னா, அவர் பல பரிமாணங்களை, அதாவது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் கொண்ட ஒரு வெளியையும் தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிற நம்ம பிரபஞ்சத்தையும் ஒரு மேப் மாதிரி வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது கேக்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தோணலாம். ஆனா இது நிஜம். எக்ஸாக்ட்லி. நாம இன்னைக்கு ஆழமா அலச போற ஒரு உண்மையான விஷயமே இதுதான். இந்த பிரம்மாண்டமான அறிவு தேடலுக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமாங்க. இன்னைக்கு நாம வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை நூலோட 33வது பாடல தான் முழுமையா அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இந்த 4 வரிக்குள்ள அப்படி என்னதான் பிரம்மாண்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ள எண்கள், விண்வெளியோட கட்டமைப்பு, ஆற்றலோட வடிவங்கள், அப்புறம் ஒரு தனிமனிதனோட உணர்வுகள், இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு ரொம்ப நேர்த்தியா பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். வாவ்! விண்வெளி, எண்கள், தனிமனித உணர்வு, இது 3 ஒரே பாட்டுலயா? ஆமா, ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தோட ரகசியத்தை வெறும் தமிழ் வார்த்தைகளால ரொம்ப அழகா நேது வச்சிருக்காரு வள்ளலார். அந்த வார்த்தை வலைக்குள்ள நாமும் கொஞ்சம் நுழைஞ்சு பாப்போம். அந்த பாடலோட முதல் பகுதி இப்படி ஆரம்பிக்குது. சாற்றுகின்ற கலை 5ல் பரமாதி 4ம் தக்க அவற்றோடு இருந்த நன்னான்கும் நிறைந்தே. கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான். ஆமா, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. 5, 4 அப்புறம் நன்னான்கு, அதாவது 16 அப்படின்னு எண்களை ஏன் அவர் இவ்ளோ துல்லியமா பயன்படுத்தணும்? அது ஒரு ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. ஏன்னா இது உண்மையிலே ஒரு ஆன்மீக கவிதையா இல்ல குவாண்டம் இயற்பியலோட மேத்தமேட்டிக்ஸ் சூத்திரமாங்கிற சந்தேகம் எனக்கு வருது. நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆன்மீக பாடல்கள்னாலே அதுல வெறும் உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கும், எந்த லாஜிக்கும் இருக்காதுன்னு நம்ம பொதுவா நினைப்போம். ஆமா, பொதுவா அப்படிதானே தோணும். ஆனா இங்க வள்ளலார் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை, ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு. இந்த கலை 5 அப்படிங்கிறது நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்யா, சாந்தி, சாந்தியாதீதம் அப்படின்னு சொல்லப்படுற 5 நிலைகள். ஓகே, அந்த 5 நிலைகள். அதே மாதிரி பரமாதி 4 அப்படிங்கிறது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 படிநிலைகள். இதோட பெருக்கல் தொகை தான் அவர் சொல்ற அந்த 16. இப்போ கொஞ்சம் இருங்க, எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இதெல்லாம் ரொம்ப பழமையான தத்துவ வார்த்தைகளா இருக்கே. இது நம்ம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் கூட ஒப்பிடுறது ஒருவேளை கன்ஃபர்மேஷன் பயாஸா இருக்காதா? அதாவது நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் மாத்திரமோன்னு கேக்குறீங்களா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச சயின்ஸ நாமளா வலுக்கட்டாயமா அந்த பழைய கவிதைக்குள்ள திணிக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அப்படி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்புதான். ஆனா நான் அதற்கான காரணத்தை விளக்குறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, சொல்லுங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை நாம மேலோட்டமா பார்க்க கூடாது. எப்படி சயின்ஸ்ல ஒரு பொருளை அணு, எலக்ட்ரான், குவார்க் அப்படின்னு பல லேயர்களா பிரிச்சு பார்ப்போமோ, ஆமா, மைக்ரோ லெவல்ல போவோம். அதே மாதிரி தான் இந்த கலை 5 அப்படிங்கிறதும். ஒரு நிஜத்தை, அதாவது ரியாலிட்டிய 5 லேயரா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பரமாதி 4 அப்படின்னு சொல்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறத ஒரு குவாண்டம் நிலை மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம். குவாண்டம் நிலை மாதிரியா? அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், நம்ம லிசனர்ஸ்க்கும் ஈஸியா புரியும். இப்போ குவாண்டம் இயற்பியல்ல பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் பல சாத்தியக்கூறுகள்ல, அதாவது சூப்பர் பொசிஷன்ல இருக்கும்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஆமா, ஷ்ரோடிங்கர் ஸ்கேட் கான்செப்ட் மாதிரி. கரெக்ட், அதேதான். நாம அதை உற்று நோக்கும்போது, அதாவது அப்சர்வேஷன் பண்ணும்போது தான் அது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வருது. ரைட், அது வரைக்கும் அது ஒரு அலை மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இங்க சரிய கிரியை அப்படிங்கிறது அடிப்படை செயல்கள், அதாவது ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கறோம், எப்படி அது கூட இன்டராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது. ஓ, அப்போ அது அப்சர்வேஷன் பண்ற கட்டம். அம்மா, அடுத்து யோகம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தோட நாம ஒன்றி போறது. அதை என்டாங்கிள்மெண்ட்னு சயின்ஸ்ல சொல்லலாம். வாவ், சூப்பர். கடைசியா ஞானம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரிவும் இல்லாம முழுமையான தெளிவு அடையிறது. ஒரு சாதாரண செயல் எப்படி படிப்படியா மாறி ஒரு முழுமையான பிரபஞ்ச அறிவா மாறுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை தான் அவர் அந்த 16 எலமெண்ட்ஸா சொல்றாரு. ஆஹா,
அப்ப இது வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது. சுத்தமா கிடையாது. ஒரு மனிதன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறதோட ஒரு மேட்ரிக்ஸ் கட்டமைப்புன்னு இதை நாம சொல்லலாம். சரி, இந்த எண்கள் எல்லாம் அடுக்கி வச்ச பிறகு அவர் அடுத்து என்ன சொல்றாரு? இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த எண்களை வச்சு ஒரு வெளிய, அதாவது ஒரு ஸ்பேஸ உருவாக்குறாரு. அந்த வெளிக்குள்ள ஒரு ஒளி எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. பாடோட அடுத்த வரியா? ஆமா. ஊற்றுகின்ற அகம்புறமேல் நடுக்கீழ் மற்ற அனைத்தும் உற்றிடந்தன் மயமாகி ஒளிர்கின்ற ஒளியே. அகம், புறம், மேல், கீழ். அதாவது உள்ளே, வெளியே, மேலே, நடுவே, கீழேன்னு எல்லா திசைகளிலும் அந்த ஒளி ஊற்றெடுக்குதாம். இதை நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கறேன். நாம வாழ்றது முப்பரிமாண, அதாவது 3D உலகம் தானே. ஆமா. அகம், புறம், மேல், கீழ், நடு அப்படின்னு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற எக்ஸ், ஒய், இசட் அச்சுகளை அவர் முழுமையா அளந்துட்டாரு. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, அதோட நிறுத்தாம மற்றனைத்தும் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் அங்க சேர்த்திருக்காரு. ஒருவேளை மனித அறிவுக்கு எட்டாத, நாம இன்னும் கண்டுபிடிக்காத 4வது 5வது பரிமாணங்களை அவர் இப்படி சொல்லியிருப்பாரோ? எக்ஸாக்ட்லி. அந்த மற்றனைத்தும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது ஒரு பெரிய கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரிங் தியரி மாதிரி பல மாடர்ன் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் நாம பார்க்க முடியாத பல டைமென்ஷன்ஸ் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லுது. ஆமா, 13 டைம்ஸ் வரைக்கும் ஸ்வர்க்கம் இல்ல. அதத்தான் வள்ளலார் இவ்ளோ சிம்பிளா மற்றனைத்தும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒளிய நீங்க ஒரு அறையில எரியிற பல்பு மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஏன்? பல்பு வெளிச்சம் மாதிரி இல்லையா அது? இல்ல, பல்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா வள்ளலார் சொல்ற இந்த ஒளி எல்லா இடத்துலயும் தன்னுடைய மயமாவே ஒளிர்கிற ஒளி. பல்பு வெளிச்சம் இல்லைன்னா வேற எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? ஒரு லேசர் லைட் மாதிரியா? அதுவும் கிடையாது. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. பிரபஞ்சம் முழுக்க எந்த ஒரு சோர்ஸும் இல்லாம, எந்த ஒரு மையமும் இல்லாம எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற ஒரு விஷயம் எது? சோர்ஸே இல்லாத ஒரு விஷயம்னா? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட், அதாவது சிஎம்பி ரேடியேஷன் அறிவியல்ல சொல்லுவாங்களே, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் நடந்தப்ப உருவான அந்த முதல் கதிர்வீச்சு. அதேதான். அது பிரபஞ்சத்தோட மூல முடுக்குல எல்லாம் 1 சென்டிமீட்டர் இடைவெளி கூட இல்லாம பரவிருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. நாம பழைய டிவில சேனல் இல்லாதப்போ ஒரு நாய்ஸ் வரும்ல, அது கூட சிஎம்பி ரேடியேஷனோட ஒரு பகுதி தான் படிச்சிருக்கேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த சிஎம்பி ரேடியேஷன் எப்படி ஒரு குறிப்பிட்ட மையத்திலிருந்து வராம பிரபஞ்சத்தோட அடிப்படை தன்மையாவே இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த ஒளியும். ஓஹோ. அது வெளியிலிருந்து வரல. அதுதான் இந்த ஸ்பேஸ். அதுதான் அகம், புறம், மற்றனைத்தும். அது அமைதியா, முழுமையா எங்கும் நிறைஞ்சு ஒளிர்கிற ஒரு பேரொளி. வாவ், இந்த ஒப்பீடு நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய அஹா மொமெண்ட்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. ஆனா இங்க எனக்கு இன்னொரு லாஜிக்கல் கேள்வி வருது. கேளுங்க. சரி, இப்படி எல்லா இடத்துலயும் எந்த ஒரு அசவும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா அமைதியா நிறைஞ்சிருக்கிற ஒரு வெளிச்சம், அது எப்படி இந்த பிரபஞ்சமாக கேலக்சிகளா நட்சத்திரங்களா மாறுச்சு? ஏன்னா சும்மா அமைதியா இருக்கிற ஒரு ஒளி கோள்களையும் நட்சத்திரங்களையும் தானா உருவாக்காது. அந்த அமைதியான நிலையிலிருந்து இந்த ஆக்ஷன் எப்படி ஆரம்பிச்சது? அருமையான கேள்வி. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அந்த ஒளி எப்படி இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறதான் அடுத்த வரியில மிக தெளிவா விளக்குறாரு வள்ளலார். அந்த 3வது வரி. ஆமா. தோற்றுகின்ற கலை உலகம் கலை அண்டம் முழுதும் துளங்குகின்ற சுடர்பரப்பிச் சூழ்கின்ற சுடரே. நீங்க கேட்டீங்கல்ல, அமைதியான ஒளி எப்படி மாறுச்சுன்னு. ஆமா. அது இப்போ சுடராக மாறிடுச்சு. வெறும் லைட் இப்போ ஒரு ஃப்ளேம் ஆயிடுச்சு. ஓஹோ, ஒளிர்கின்ற ஒளி இப்போ சுடர் பரப்பி சூழ்கின்ற சுடரா மாறிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதாவது பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல் இப்போ கைனட்டிக் எனர்ஜியா, இயக்க ஆற்றலா மாறி ஒரு பெரிய ஆக்ஷன்ல இறங்கிடுச்சுன்னு சொல்றீங்க. 100க்கு 100 உண்மை. இத நீங்க பெருவெடிப்பு கோட்பாடு அல்லது எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் கூட ரொம்ப நேர்த்தியா ஒப்பிடலாம். விரிவடையும் பிரபஞ்சம். ஆமா. அந்த அமைதியான ஆற்றல் ஒரு பெரிய சுடரா மாறி அண்டங்கள் முழுவதையும் சூழ்ந்து கொண்டு பரவுது. தோற்றுகின்ற கலை உலகம், அதாவது புதுசு புதுசா தோன்றி விரிவடைஞ்சு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கேலக்சியையும் இந்த சுடர் சூழ்ந்து உருவாக்குது. நீங்க இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காட்சி மனசுல அப்படியே விரியுது. என்ன காட்சி? இப்போ நீங்க, அதாவது நம்ம லிசனர், ஒரு பெரிய திறந்த வெளியில நின்று ராத்திரி வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அங்க மின்னுது. ஆனா அந்த பிரபஞ்சம் அங்கேயே நிலையா நிக்கல. அது ஒவ்வொரு வினாடியும் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சாதாரண தீ ஒரு காட்டை அழிச்சிடும்.
ஆனா வள்ளலார் சொல்ற இந்த பிரம்மாண்டமான அண்டவெளிச் சுடர் எதையும் அழிக்கல. அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். அது உலகங்களை, நட்சத்திரங்களை, அண்டங்களை உருவாக்குகிற, அரவணைக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான சுடர். அந்த தொடர்ந்து விரிவடைகிற தன்மையைத்தான் சுடர் பரப்பிச் சூழ்கின்ற சுடர் அப்படின்னு இவ்வளவு துல்லியமான வார்த்தைகள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கார். ரொம்ப அழகான கற்பனை இது. அவர் அறிவியல் வார்த்தைகளை நேரடியா பயன்படுத்தல. ஆனா அறிவியல் சொல்ல வர்ற அந்த மாபெரும் மெக்கானிசத்தை தன் கவிதைக்குள்ள அப்படியே கொண்டு வந்துட்டாரு. சரி, இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எண்கள், பரிமாணங்கள், விரிவடையும் பிரபஞ்சம், காஸ்மிக் ரேடியேஷன்னு. ஆமா. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, அதாவது கான்ட்ரடிக்ஷன் தெரியுது. பாடலோட கடைசி வரியில வள்ளலார் இந்த மொத்த சீனையும் அப்படியே தலைகீழா மாத்துறாரு. ஆமா, அது என்ன வரி அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போற்றுகின்ற மெய்யடியர் களிப்பனடி தருளும் பொதுவில் நடத்தரசே ஏன் புகழும் அணிந்தருளே. இதுதான் அந்த வரி. அதேதான், சரியா சொன்னீங்க. இவ்ளோ நேரம் நாம பிசிக்ஸ், பிரபஞ்சம்னு பிரம்மாண்டமா பேசிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு என் புகழும் அணிந்தருளே, அதாவது என்னுடைய வார்த்தைகளையும் நீ ஏத்திக்கோ அப்படின்னு அவர் ஒரு தனிப்பட்ட கோரிக்கையா இதை மாத்துறாரு. இது எனக்கு லாஜிக்கா ரொம்ப இடிக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான கேலக்சிகளை நிர்வகிக்கிற, அண்டம் முழுக்க சுடரா விரிவடைஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்திக்கு சொல்லுங்க, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட குரலை கேட்கவோ அவனோட வார்த்தைகளை ஏத்துக்கவோ நேரம் இருக்குமா? இது ஒரு விதமான மனித மைய சிந்தனை, ஒரு ஹியூமன் சென்ட்ரிக் அரகன்ஸ் மாதிரி இல்லையா? ரொம்ப ஆழமான தர்க்க ரீதியான கேள்வி இது. ஆனா இங்கதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட ரகசியமே அடங்கியிருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, நீங்க பிரபஞ்சத்தை வெளியில இருந்து பாக்குற ஒரு விஷயமா நினைக்கிறீங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓ எப்படி கடைநிலை ஊழியனை பார்க்க மாட்டாரோ, அப்படியே இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க தள்ளி வச்சு பாக்குறீங்க. ஆமா, பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஆனா வள்ளலார் அப்படி பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு கவனிங்க, பொதுவில் நடத்தரசு. அந்த பொதுவெளி அப்படிங்கிறது எங்கோ இருக்கிற ஒரு இடம் கிடையாது. அப்போ அந்த பொதுவெளி அப்படிங்கிறது நம்ம உள்ளந்தானா? இது இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஃப்ராக்டல் ஜியோமெட்ரி அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, கணிதத்துல வரும். ஒரு மரத்தோட இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மரத்தோட நரம்பு அமைப்பும் அந்த ஒரு சின்ன இலைக்குள்ளேயே இருக்கும். ஓ, கரெக்ட். அதே மாதிரி ஒரு சொட்டு கடல் தண்ணில அந்த மாபெரும் கடலோட மொத்த குணாதிசயங்களும் அடங்கி இருக்கும் இல்லையா? ஆமா, the part contains the whole. ஒரு பகுதிக்குள்ள முழுமையும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சச் சுடர் உங்களுக்கு வெளியில மட்டும் இல்ல, அது உங்களுக்குள்ளேயும் அதே அளவோட அதே தன்மையோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓஹோ. இங்க நடனமாடுதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க வேற, பிரபஞ்சம் வேற கிடையாது. நீங்களும் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு வெளிப்பாடுலாம். வாவ், இப்போ எனக்கு இது முழுமையா புரியுது. என் புகழும் அணிந்தருளே அப்படிங்கிறதுக்கு என் வார்த்தைகளை ஆபரணமாக அணிந்து கொள்ள அப்படின்னு அர்த்தம் வருது. ஆமா. அதாவது அந்த பிரபஞ்ச சக்தி தன்னுடைய சொந்த படைப்போட ஒரு அங்கமான மனிதனின் அன்பை எப்படி ஒரு தாய் தன் குழந்தை செஞ்ச ஒரு சின்ன களிமண் பொம்மையை ரொம்ப பெருமையா வீட்டுல வச்சு அழகு பாப்பாலோ, ரொம்ப அழகான உதாரணம். அது மாதிரி தன் மேல் ஒரு நகையா ஏத்துக்குது. என்ன ஒரு அற்புதமான சிந்தனை. அதுதான் இந்த பாடலோட ஆகப்பெரிய அழகு. முதல்ல அறிவியலையும் தர்க்கத்தையும் வச்சு பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஆமா, எண்கள் எல்லாம் வச்சு 16 எண்கள், எங்கும் நிறைந்த வெளி, விரிவடையும் சுடர் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள கொண்டு போறாரு. ஆனா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்க பயந்து நாம எவ்வளவு அற்பமானவங்க அப்படின்னு நினைச்சு சுருங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மள தேற்றாரு. ஆமா, பயப்படாதீங்க. அந்த பிரம்மாண்டம் உங்க அன்புக்கு கட்டுப்பட்ட ஒரு எளிய நடன அரசன்தான் அப்படின்னு ரொம்ப லாவகமா உங்களை அரவணைக்கிறாரு. ஆக நாம இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்களை எப்படி ஒரு கோர்வையா இணைக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. 5, 16 அப்படின்னு ஆரம்பிச்சு நாம அறிஞ்ச மற்றும் அறியாத எல்லா பரிமாணங்கள்லையும் ஊடுருவி ஒரு அமைதியான காஸ்மிக் ஒளியா நிறைஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. ஆமா. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அடுத்து ஒரு மாபெரும் பெருவெடிப்பாக அண்டங்கள் முழுவதும் விரிவடையும் ஒரு காக்கும் சுடராக மாறுது. கரெக்ட். ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த பேரொளி எங்கோ தள்ளி நிக்கிற ஒரு எஜமானன் கிடையாது. அது உங்களோடு எனக்குள்ள நம் ஒவ்வொருவருக்குள்ளும் துடிக்கிற ஒரு உயிர் சக்தி. ரொம்ப சரியா சொன்னீங்க. தன்னிடம் உண்மையான அன்பு செலுத்தும் ஒரு சாதாரண மனிதனின் எளிய வார்த்தைகளை அந்த மாபெரும் சக்தி ஒரு விலைமதிப்பற்ற ஆபரணமாகவே தன்மேல் சூடிக்கொள்கிறது. ரொம்ப நேர்த்தியான சுருக்கம் அது. தகவல்கள், தொழில்நுட்பம், அறிவியல் அப்படின்னு நிரம்பி வழியிற அந்த நவீன உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் யார், இந்த பிரம்மாண்டமான உலகத்துல எனக்கான இடம் என்ன அப்படின்னு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வை சந்திக்கிறோம். கண்டிப்பா.
எல்லார் வாழ்க்கையிலயும் அந்த தேடல் இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரியான ஆழமான புரிதல்கள் தான் நமக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு அதனுடன் ஒரு தனிப்பட்ட நெருக்கத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கறது இந்த பாடல் ரொம்ப அழகா உணர்த்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அறிவுத் தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. ம்ஹும். இந்த பாடல் சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தோட அகத்திலும் புறத்திலும் எல்லா பரிமாணங்களிலும் விரிவடைந்து நிற்கிற அதே பேரொளி, அதே காக்கும் சுடர் உங்களுக்குள்ளும் நிறைந்து உங்கள் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நடன அரசனாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா. உங்கள் உயிரின் ஒவ்வொரு துடிப்பும் அந்த பிரபஞ்ச விரிவாக்கத்தின் ஒரு பகுதிதான். அடுத்த முறை நீங்கள் தனிமையில இருப்பதாய் உணரும்போது, அல்லது இந்த உலகம் உங்களை ரொம்ப சாதாரணமானவங்களா மதிப்பிடும்போது, ஒரு நிமிடம் கண்களை மூடி உற்று பாருங்க. ஆமா, அந்த மாபெரும் பிரபஞ்ச ஒளியை, உங்கள் சூழ்ந்து நிற்கும் அந்த சுடரை உங்கள் சொந்த வார்த்தைகளால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த ஒளியோடு நீங்கள் பேசும் வார்த்தைகளை அது ஆபரணமாக அணிந்து கொள்ளும் என்பதை என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதைச் சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கான மிக முக்கியமான விடைகள் அந்த பேரொளியிலேயே கிடைக்கலாம். இந்த அற்புதமான சிந்தனையோடு நமது இந்த விரிவான அறிவுத் தேடலை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.